ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இன்று ஜனவரி 17ஆம் நாள். நீங்கள் அவ்விக்த ஸ்திதியினுடைய மிக நல்ல அனுபவம் செய்து கொண்டிருப்பீர்கள். அவ்விக்த ஸ்திதி என்றாலே உலகாயுத விஷயங்களிலிருந்து கடந்திருப்பதாகும். அவ்விக்தமான சிந்தனை, அவ்விக்தமான திருஷ்டி, உள்ளுணர்வு, சொரூபம் அனைத்தையும் உள்ளடக்கியதே அவ்விக்த ஸ்திதியாகும். அதற்காக நமது மனமானது எந்த ஒரு காரணத்தினாலும் தொந்தரவு அடையாமல் இருப்பது மிக அவசியமாகும். அனைத்து விதமான தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களே அவ்விக்த ஸ்திதியை அடைந்து விடுகிறார்கள். இந்த தொந்தரவுகளை ஞானத்தினுடைய பலம், சொமானினுடைய பலம், ஈஸ்வரி நஷாவின் பலம் மற்றும் யோக பலத்தின் மூலம் அழித்துவிடலாம். அப்பொழுது நமது வாழ்க்கையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே இருக்காது. நாம் சதா பாபாவின் கொடிநிழலில் பாதுகாப்பாக இருப்போம். வாழ்க்கையில் தடைகள் என்பது வருகின்றன. தடைகள் வாழ்வில் வரத்தான் செய்யும். நம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது கலியுகத்தின் இறுதி நேரம். அனைவருடைய கணக்கு வழக்குகளும் முடிவடைய போகின்றது. எனவே இந்த தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் தடைகள் சக்திசாலியானது அல்ல. சக்திசாலியானவர்கள் நாம் தான். நம்முடைய பாபாதான் சக்திசாலியானவர், நமக்கு உதவி செய்யக்கூடியவர். நான் யார் என்ற போதை இருந்தால் நமது ஸ்திதி மிகவும் சக்திசாலியாக இருக்கும். மேலும் நமது ஸ்திதி தடைகளுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு இருக்கும். மனிதர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பமடைந்து தனது சிரேஷ்ட ஸ்திதியை இழந்து விடுகின்றார்கள் அல்லது மனமுடைந்து உதாசீனம் அடைந்து விடுகிறார்கள். எனவே அவ்விக்த ஸ்திதியானது தூரமாகிவிடுகிறது. ஜனவரி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் நமது மனநிலையை லேசாகவும் சக்திசாலியாகவும் லைட் மைட்ஃபுல்லாகவும் ஆக்க வேண்டும். யார் லேசாக இருக்கின்றார்கள் அவர்கள் அவசியம் சக்திசாலியாக ஆகிவிடுகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தடைகளாக ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு தன்னை லேசாக ஆக்க வேண்டும். யாருக்கு ஃபீலிங்கில் வரக்கூடிய சன்ஸ்காரம் அதிகமாக உள்ளதோ அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட தடைகளாக புரிந்து கொள்கின்றார்கள். நாம் ஃபீலிங்கிலிருந்து கடந்து சிரேஷ்ட சோமானில் மகான் சிந்தனைகளில் நிலைத்திருப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிறிய பெரிய விஷயங்கள் அனைத்தும் நமது சிரேஷ்ட ஸ்திதியின் எதிரில் நிலைத்திருக்காது. தடைகள் வரும், பிறகு சென்றுவிடும் என்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஒருவேளை பெரிய தடை வந்தால் கூட நாம் பயப்படக்கூடாது. தனது ஸ்திதியை தடைகளை பற்றி சிந்தனை செய்வதற்கு பதிலாக சமாதான சொரூபத்தில் ஈடுபடுத்த வேண்டும். எப்படி நம்மிடத்தில் ஏதாவது நோய் வந்தால் சிலர் குழப்பமடைந்து விடுகிறார்கள். சிலர் சரியான முறையில் அதை கவனித்துக் கொள்கின்றார்கள், அதற்கான தீர்வு காண்கின்றார்கள். அதே போல தடைகள் பிரச்சனைகள் என்பது நம்மிடத்தில் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் அதற்கு தீர்வு காண வேண்டும், அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். தீர்வு என்பது நான் மகானாக இருக்கின்றேன் என்று நினைக்க வேண்டும். நான் மிகவும் சக்திசாலியாக இருக்கின்றேன் என்று நினைக்க வேண்டும். என்னுடன் சுய பகவான் இருக்கின்றார். நாம் தினமும் அதிகாலை அவரிடமிருந்து வரதானம் அடையும் போது தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும்.
எப்போது பாபாவுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் வருகின்றதோ அவர்களுக்கு பாபா தீர்வுக்கான டச்சிங் கொடுக்கின்றார். நாம் தெளிவான புத்தியுடன் யோகம் செய்தால் சகஜமாகவே தீர்வு கிடைத்துவிடும். ஒருவேளை சிலருடைய புத்தி பிஸியாக இருந்தால் பாபா எப்படியாவது மாலையிலோ அல்லது மறுநாள் அமிர்த வேலையிலேயோ தீர்வுக்கான டச்சிங் கொடுக்கின்றார். தனது ஸ்திதியை எந்தவிதமான தடைகள் அற்றதாக தொந்தரவுகளிலிருந்து கடந்ததாக ஆக்குவது நம்முடைய கையில்தான் உள்ளது. நாம் சரளமானவராக இருக்கும்போது தடைகளும் சரளமாகவே எழுந்துவிடும். இன்று முழு நாளும் இந்த போதையில் இருங்கள். எனக்கு யார் துணையாக இருக்கின்றார்? சொமானனுடைய பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா, விக்ன விநாசக் ஆத்மா, சர்வ சக்திவான் பாபா என் தலைமீது கொடையாக இருக்கின்றார். இன்று முழு நாளும் அவருடைய கொடை நிழலில் நாம் அவ்வியக்தமான நிலையில் இருப்போம். வாழ்க்கையின் ஆனந்தத்தை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.